முதலமைச்சர் விஜய் தலைமையில் போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு நிகழ்ச்சி தொடக்கம். தமிழ்நாட்டை போதைப்பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்கும் நோக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்கள் உறுதிமொழி ஏற்பு. போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகள் வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். போதைப்பொருள் தடுப்பு தொடர்பான விழிப்புணர்வு காணொலியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் விஜய். போதைப் பொருட்கள் ஒழிப்பில் சிறப்பாக செயல்பட்ட காவல்துறையினருக்கு பதக்கங்களை வழங்கி முதல்வர் பாராட்டு. சுக்லா IPS அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். இவருக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதக்கம் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வரைவோலை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. காவலர்களுக்கான பதக்கம் வழங்கும் விழாவில் போலீஸ் உடையுடன் நின்றிருந்த சிறுவனை தூக்கி கொஞ்சிய முதல்வர் விஜய். விழாவின் நிறைவில் பயனாளிகள் இளைஞர்களோடு குழு புகைப்படம் எடுத்து உற்சாகம். நீட் தேர்வுக்கு எதிராக சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்தார் சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ். மாணவர்களின் உயிரை பறிக்கும் நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது என குற்றச்சாட்டு. நுழைவு தேர்வு முறையை ரத்து செய்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநில அரசே மருத்துவ மாணவ சேர்க்கை நடத்தி கொள்ள வழிவகை செய்ய வேண்டும். தேசிய தகுதி மற்றும் நுழைவு தேர்வு முறை, அதாவது நீட், சமூக நீதி, சமத்துவம் மற்றும் மாநிலங்களின் உரிமைகளுக்கு எதிரானது என்று தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இதன் மூலம் மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்வில் பெறும் மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநிலத்தில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ள இயலும் என்னும் தீர்மானத்தை நீட் தேர்வு எல்லா மாநிலங்களிலும் கொண்டு வரப்பட்ட போது தமிழ்நாட்டுக்கு மட்டும் வராமல் தடுத்தது திமுக. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். பேரவைத் தலைவர்களே, இந்த நீட் தேர்வு இந்தியா முழுக்க கொண்டு வந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள அதை அலோவ் பண்ணலை. தமிழ்நாட்டுக்கென்று விதிவிலக்கு வாங்கி வைத்தவர் எங்களுடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அந்த பதிவு இருக்கு. நீட் தேர்வுக்கு எதிரான தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றம். அனைத்து கட்சிகளின் விவாதத்திற்கு பிறகு ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் JCT பிரபாகர் அறிவிப்பு. மாண்புமிகு மருத்துவ கல்வி மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. மத்திய அரசு கொண்டு வந்த நீட் தேர்வை முதலில் எதிர்த்தது திமுக என திமுக MLA முத்துராஜா பேரவையில் பேச்சு. நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பதே திமுகவின் நிலைப்பாடு எனவும் அரசின் தனி தீர்மானத்தை ஆதரித்து பேச்சு.
திமுக காங்கிரஸ் கூட்டணியில்தான் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்டதாக அதிமுக எம்எல்ஏ OS மணியன் குற்றச்சாட்டு. நீட் தேர்வில் இருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க கோரும் அரசின் தீர்மானத்தை ஆதரிப்பதாக பேச்சு. மருத்துவ மேற்படிப்பில் சேர்வதற்கு நுழைவுத் தேர்வினை அறிமுகப்படுத்தியது. அன்று ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆகும். அனைத்து இந்திய அண்ணா திமுக நீட் எதிர்ப்பு கொள்கையில் உறுதியாக உள்ளது. இந்த அரசு மீண்டும் நீட் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய கோரும் அரசினர் தீர்மானத்தை ஆதரிக்கிறது. நீட் தேர்வுக்கு எதிரான தனி தீர்மானத்தை புறக்கணித்து பாஜக எம்எல்ஏ போஜராஜன் வெளிநடப்பு. நீட் தேர்வு பயிற்சி மையங்களை ஏன் அரசே நடத்தக்கூடாது எனவும் கேள்வி. அதனால நம்ம அவங்களுக்கு இப்போ நீங்க சொல்ற இந்த பயிற்சி முகாமெல்லாம் சொல்றீங்க, பயிற்சி முகாமை ஏன் அரசு நடத்தக்கூடாது? பயிற்சி முகாமை அந்த இடத்துல இந்த திருப்பூர்ல எல்லாம் பயிற்சி முகாமெல்லாம் அரசு நடத்தி அவர்களெல்லாம் அந்த குழந்தைகளெல்லாம் ஊக்கப்படுத்தி இந்த மாதிரி அவங்களெல்லாம் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். இது எங்களுக்கு உடன்படாது என்றதனால் இதை நான் இந்த வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் வெளிநடப்பு நடத்துகின்றேன். தமிழ் வழி கல்வி படிக்கும் மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்களுக்கு எதிரானது நீட் தேர்வு என எம்எல்ஏ சௌமியா குற்றச்சாட்டு. நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானத்திற்கு பாமக ஆதரவளிப்பதாகவும் பேரவையில் அறிவிப்பு. சமூக நீதிக்கு எதிரானது நீட் தேர்வு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு எதிரானது நீட் தேர்வு, தமிழ் வழி கல்வி பயிலும் மாணவர்களுக்கு எதிரானது நீட் தேர்வு, ஏழை மாணவர்களுக்கு எதிரானது நீட் தேர்வு. அதனால் இந்த நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லை. நாம் எக்ஸம்ஷனும் வாங்கணும், சட்ட மசோதாவை சட்டமாக்க நாம் அனைவரும் ஒன்றாக பாடுபடும் என்று கூறிக்கொண்டு மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் கொண்டு வந்த இந்த நீட் தேர்வுக்கு எதிரான அந்த தீர்மானத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி முழு ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது. நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆதரவு இருக்கட்டும், நிஸ்டாக இருக்கட்டும், வேண்டாம் என்பதால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு. ஆகவே +2 மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையை உறுதிப்படுத்தும் வகையில் நீட்டிலிருந்து விலக்க வேண்டும். அதே போல தமிழ்நாட்டுக்கு கல்வி என்பது இன்றைக்கு பொது பட்டியலில் இருக்கிறது, மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பாஜக எம்எல்ஏ தமிமுன் அன்சாரியும் நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரித்து பேச்சு. முழுவதுமே நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த அநீதிக்கு எதிராக சமூக நீதியின் தாயகமான தமிழ்நாட்டில்தான் முதல் போர் குரல் எழும்பியது. அந்த போர் குரல் தான் இன்று இந்தியா முழுக்க எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. இந்தியாவிலே பாஜக ஆளாத இதர மாநிலங்களிலே எதிர்க்கட்சிகள் எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கிறதோ அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கும் அனுப்பி இதே போன்ற ஒரு தீர்மானத்தை உங்கள் மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்றங்களிலும் நிறைவேற்றுங்கள் என்று வற்புறுத்த வேண்டும். நீட் தேர்வு மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தியதே திமுக அமைச்சர் காந்தி செல்வன் என அமைச்சர் ஆதவ் குற்றச்சாட்டு. வரலாறு பற்றி பேசல, ஒரே ஒரு பதிவு மட்டும். நீட் மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்தவர் திமுக சார்பில் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருந்த திரு காந்தி செல்வன் அவர்கள். இது ஒரு வரலாறு, அது பதிவு. நீட் மசோதாவை திமுக அறிமுகம் செய்யவில்லை என முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு விளக்கம். அவர் நாடாளுமன்றத்தில் இந்த நீட்டு தேர்வை அவர் அறிமுகப்படுத்தவில்லை. பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு சொல்கிறேன். குலாம் நபி ஆசாத் அவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்த மூத்த அமைச்சர் அவர்கள். எனவே அவர் தான் நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தி பேசினார் ஒழிய, ஏன்னா காங்கிரஸ் அமைச்சர் அவருக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். நாங்கள் இணை அமைச்சர்லாம் எப்பவுமே நாடாளுமன்றத்தில் எல்லாம் அறிமுகப்படுத்த முடியாது. நாங்கள் இருந்தோம். நீட்டுக்கு எதிரான தீர்மானத்தில் அரசியல் பேசாமல் நிறைவேற்றி தர வேண்டும். திமுக எம்எல்ஏ குற்றச்சாட்டுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பதில். இந்த தீர்மானத்தில் அரசியல் தேவையில்லை, ஒருமனதாக நிறைவேற்றும். இது மாணவர்களுடைய எதிர்கால பிரச்சனை.
அதனால திமுக என்ன செய்தது, ஒன்றிய அரசில் மத்திய அமைச்சராக இருக்கும்போது என்ன செய்தது, அதுக்குள்ள போக விரும்பல. இங்க அரசியல் பேச வேண்டாம், பழைய வரலாறை பத்தி பேச வேண்டாம். எல்லா உறுப்பினர்களும் தமிழகம் முதற்கொண்டு இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பிஜேபியை தவிர எல்லோரும் ஒரே நிலைப்பாடுல இருக்கிறோம். இந்த இடத்துல நீட் தேர்வு விவகாரத்தில் திமுக தவேக இடையே விவாதம். நீட் குளறுபடிகளை, நீட் வினாத்தாள் லீக் ஆனதை எதிர்த்து டெல்லியில காக்ரோச் ஜனதா பார்ட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. அந்த போராட்டம் நாடு முழுவதும் பரவிச்சு. உண்ணாவிரதம் இருந்த சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் அவர்களை எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ராசா அவர்கள் போய் ஆதரவு தந்தாங்க. சிஜேபி போராட்டத்துக்கு எங்களுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்கள் நேரில் போய் ஆதரவு தந்தாங்க. ஆனா ஏன் தவேக சார்பில் ஒருத்தர் கூட போகவே இல்லை? திமுக எம்எல்ஏ முத்துராஜா குற்றச்சாட்டுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பதிலடி. எங்கோ பலனடைந்த ஒரு சில குழந்தைகளை சுட்டி காண்பித்தார். ஆனால் பலனடைகிற ஒரு சில குழந்தைகளை விட பாதிக்கப்படுகிற பல லட்சம் அரசு பள்ளி குழந்தைகளினுடைய நலனை கருத்தில் கொண்டுதான் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நீட் எதிர்ப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கு. பெருந்தன்மையோடு இத்தனை அவதூறுகளையும் தாண்டி மதிப்பிற்குரிய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்கிறார், நீட் ஒழிப்பு தான் நிரந்தர தீர்வு என்பது தவேக அரசின் நிலைப்பாடு என அமைச்சர் ராஜ்மோகன் திட்டவட்டார். கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளதாகவும் பேட்டி. நீட்டு அதே தாங்க, ரொம்ப தெளிவாக சொல்கிறோம். நீட் ஒழிப்பே நிரந்தர தீர்வு, கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவதே நிரந்தர தீர்வு. மாணவர்கள் மக்கள் மன்றத்தில் போராடுறாங்க. எங்கள் மாண்புமிகு முதல்வர் தலைமையிலான அரசு சட்டமன்றத்திலும் போராடும். இந்த மக்கள் மன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் நடைபெறுகிற இந்த நீட்டு போராட்டம் நீதிமன்றத்திலையும் நடைபெறும். நிச்சயமாக நீட்டு முற்றுமுழுதான உழைப்பை நிரந்தர தீர்வு. நீட் தேர்வால் தற்கொலை செய்த அனிதாவின் இறுதிச் சடங்கில் கடைசி வரை உடனிருந்து இறுதி மரியாதையை மேற்கொண்டவர் கேப்டன் விஜயகாந்த். சட்டப்பேரவையின் நீட் தேர்வுக்கு எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவளித்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த் உருக்கம். எல்லாரும் அனிதா பற்றி பேசினாங்க. சகோதரி அனிதா மரணத்தின் போது அந்த இறுதி சடங்கில் அவர்களை தகனம் செய்யும் மேடையில் நின்று நமது தங்கை அனிதாவுக்கு அஞ்சலி செலுத்தியவர் கேப்டன் என்பதை யாரும் மறக்க முடியாது. எனவே இதிலெல்லாம் யாருக்கும் இங்க எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழ்தாய் வாழ்த்து தான் கண்டிப்பா எல்லாரும் வேணும். நீட் எக்ஸாம் வேண்டாம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மக்களின் கருத்து என்றால் அதை நிச்சயமாக நாமும் ஏற்றுக்கொள்வோம். மாணவர்கள் சமூகத்திற்கு இழுக்கு நேரக்கூடாது என்பதற்காக முதலமைச்சர் தீர்மானம் கொண்டு வந்துள்ளதாக அமைச்சர் விஸ்வநாதன் பேச்சு. டெல்லியில் மாணவர்கள் நடத்திய போராட்ட களத்தில் ராகுல் காந்தி நின்று கொண்டிருந்தார் என கூறியதற்கு திமுக எதிர்ப்பு. அந்த நீட் தேர்வை எதிர்த்து காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தலைவர், என் அன்பிற்கினிய தலைவர் ராகுல் காந்தி போராட்ட களத்திலே நின்று கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு செய்தியை இதை நான் சொல்லுகிறேன். டெல்லியிலே நின்று கொண்டிருக்கிறார். உட்காருங்க. நீங்க திரும்ப எப்படி